ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வி ஹோப் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். வி ஹோப் ஒன் ஷாட் நேம் போலீஸ் அட்ராசிட்டிஸ். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ வி ஹோப் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜே ஹோப் வீட்டுக்குள்ளே இருக்காரா, அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஐயோ பாம்பு 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 பாம்புன்னு சொல்லி. என்னது பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு ஸ்டிக் எடுக்கிறதுக்காக போகிறாரா. பட் அந்த இடத்துல ஸ்டிக் எதுவுமே இல்லை. அம்மா இருங்கம்மா, கத்தாதீங்கம்மா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தொலைவிட்டே இருக்காரா. விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது. கரெக்டாக ஸ்டிக்கையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, இந்த பாம்பை எனக்கு அடிக்க மனசு வரல, இதெல்லாம் என்னால் அடிக்க முடியாது, ஆனால் பக்கத்தில் போகவும் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டிக் மூலமாக தூக்கி அப்படியே ஜன்னல் வழியாக போட்டு விட்டுடுறாரு. அந்த சைடு ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற பையன் நடந்து போயிட்டுருக்கானா, அவன் மேலே விழுந்துருது. அவன் என்னடா என் மேலே ஏதோ விழுகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டே அதை அப்படியே பிடிச்சி கீழே போட்டுடுறானா. நம்ம ஜேஹோப் வந்து பார்க்குறாரு, ஐயோ யார் மேலே போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வழியை எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற பையன் இருக்கானா. இதை பார்த்துட்டு ஐயோ அவன் மேலே போட்டும் போல், அவன்கிட்ட போய் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி சாரி சாரி அப்படின்றாங்களா. அவன் பாட்டுக்கு போயிட்டு அன்றைக்க கூட இல்லை, டேய் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அப்படியே அந்த பையன் திரும்பி பார்க்குறான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறானா. அந்த பாம்பு என்ன, இப்போ தான் நானே அந்த பாம்பை பார்த்து பயத்தில் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். அந்த பாம்பை நான் தான் தெரியாமல் மேலே போட்டுட்டேன், எனக்கு மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு என்ன புள்ளி பண்ணுறீங்க, நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா, இப்படி தான் போகிற ஒரு பையன் மேலே பாம்பு தூக்கி போடுவீங்களா. இந்த காலத்தில் ப்ராங்க் பண்ணுறாங்க உண்மைதான், ஆனால் அது சும்மா டூப்ளிகேட் பாம்பு தானே பண்ணுவாங்க, நீங்கள் ஒரிஜினல் பாம்பை வச்சு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நிற்கிறான். அட நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்றாங்க. இல்லை முடியாது, இதெல்லாம் நீங்கள் விளாட்டுன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன அந்த ப்ராங்க் பண்ணுறவங்களா அப்படின்னு அந்த பையன் செம்மையாக கோவப்படுறான். இங்கே நம்ம ஜேஹோப் அவர் மேலே தப்பு இருக்குன்றனால எதுவுமே ஏற்று பேசாமல் மன்னிச்சிருன்ட்டே இருக்காரு. இல்லை உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள், இல்லை நீங்கள் சொல்ல வேணாம், இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி என்ன இப்படி பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, உங்களால் தான் எல்லாம் வந்தது, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்றாங்களா. சரி இரு, நானே ஒன்று உங்கள் காலேஜில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல, இப்படி ப்ராங்க் பண்ணுவீங்க, எனக்கு லேட் ஆகும், நீங்களே கொண்டு போய் விடுவீங்களா. இங்கே பாரு, ஓவராக பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்ல வரதை ஃபஸ்ட்டு கேளு. ஆமாங்க, என் மேலே இப்படி பண்ணுவீங்க, நான் பேசினா ஓவராக பேசுகிறேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அந்த பையன். சரி உன் பேர் என்ன, இவ்வளோ பேசிகிட்டு இருக்கியே, என் பேரை ஏன் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் பேரை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இங்கே நில்லு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேஹோப் உள்ளே போயிட்டு அவரோட யூனிஃபார்மை மாட்டிட்டு அப்புறம் அந்த அவரோட கார் இருக்கும்ல அதையுமே எடுத்துகிட்டு வராரு. நம்ம அந்த பையன் அப்படியே முழிக்கிறான். என்ன நீங்கள் போலீஸா அப்படின்னு. ஆமாம் நான் போலீஸ் தான். ஓ போலீஸ்னா, எங்களை இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா உங்ககிட்ட தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண வருவோம், ஆனால் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம். நீ ஃபஸ்ட்டு உள்ளே ஏறுறியா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் மிரட்டுறாரு. அந்த பையன் பயந்துடுறான். தென் உள்ளே ஏறானா, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட நேம் கிம் டேயாங் அப்படின்றாங்களா. சரி யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கேயே கொண்டு போய் உன்னை விட்டுருவேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம், நான் இப்படி ஒரு போலீஸோட காரில் வந்து இறங்கினேன்னா என்னை எல்லாம் என்ன நினப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. போலீஸ் காரில் இருந்து இறங்கினா ப்ரௌடாக தானே நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி விடு, நானே உன்னை இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்றாங்களா. இதை தான் நான் வேணான்னு சொன்னேன், அப்புறம் ஏன்டா என்னோடய காரில் ஏறினேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறாரா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் போயிட்டுருக்காரு. கரெக்டாக யூனிவர்சிட்டியுமே வருதா. சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிளம்பிடுறாரு. அங்கே வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. வி யாரு கூடடா வந்துட்டுருக்க, போலீஸ்லேருந்து இறங்குற, ஏதாவது பிரச்சனையா என்ன, பிரச்சனை பண்ணியா என்ன அப்படின்றாங்களா. நான் என்னடா பிரச்சனை பண்ணேன், நீ என்னடா பிரச்சனை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி விடுடா வாங்கடா போகலாம் அப்படின்றாங்க. சொல்லுடா இன்னும் சொல்லவே இல்லை, அது வேறு கதைடா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் எல்லாத்தையும். வி வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. நான் எவ்வளோ பெரிய ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு இப்படி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இனிமேல் இவனை பார்க்கவே கூடாது, ஐயோ லூசு மாதிரி இருக்கான் இவன் வேறு அப்படின்ற மாதிரி வி அப்படி புலம்பிகிட்ருக்காரா. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு, என்னடா புலம்பிகிட்ருக்க, யாருடா பாம்பு, யாருடா கண்டம், என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கியே, அது வந்து ஒன்றும் இல்லைடா, ஏதோ ஒன்று புலம்பாத, ஃபஸ்ட்டு படிக்கிற வழியை பாரு அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறேன், ஆமாம் நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா அப்படின்றாங்க. ஐயோ இது வேறையா, நான் மறந்துட்டேன்டா, நல்லா மறப்பப்போ, சரி விடு டெஸ்ட்டு தானே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. தென் இப்படி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஜேஹோப் இருக்கார்ல, அவர் ஒருத்தரை பிடிச்சி வெளுத்துட்ருக்காரு. அவன் வந்துட்டு
நீங்கள் என்னை அடித்தா எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேனா? இங்கே அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? தெரியுமா தெரியாதா? நீ என்ன ஸ்கூல் படிக்கிறியா? உன்னை நான் அடிக்காமல் உன்கிட்ட எல்லா உண்மையும் வாங்குறதுக்கு? ஸ்கூல்லையே பசங்கள் அடிப்பாங்க, நீ என்ன ஸ்கூல் பையனா? எவ்வளோ திமிரு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரெக்டாக வியோட ஞாபகம் வந்தது ஜேஹோப்க்கு. எனக்கு ஏன் திடீர்னு அவன் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இருடா உன்னை பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவரை கூப்பிட்டு அவனை அடித்து உண்மையா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. நின்று யோசிச்சிட்டே இருக்காரு, எனக்கே திடீர்னு அவன் ஞாபகம் வந்துச்சு. நம்ம தான் ஈவினிங் ஷிஃப்ட் முடிஞ்சு போகிறோம்ல, வேணும்னா அவனையும் கூட்டிகிட்டு போவோமே அப்படின்ற மாதிரி ஜெஹோ முடிவு பண்ணுறாரு. ஆக்சுவலி காரை அங்கேயே வச்சுட்டாரு, அவரோட பைக் அங்கே தான் இருக்கா, அதை பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி ஜேஹோப்போட ஒர்க் பண்ணுறக்கோ ஒருத்தர் வந்துட்டு, என்ன ஜேஹோப் இன்னைக்கு ரொம்பவே கோவமாக இருக்க போல். என்னது, நான் கோவமாக இருக்கேனா? நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம், நீ நீ எப்பொழுதுமே ஹாப்பியாக இருப்பியே, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கா நான் எப்படி இருக்கேன்? இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரில இருக்க. நான் ஒன்றும் அப்படி இல்லையே. நீ அப்படி தாண்டா சுற்றிட்டு இருக்க, இங்கே பாரு ஒழுங்கா சாப்பிட கூட இல்லை அப்படின்றாங்களா. இல்லை இல்லை, நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை பார்க்குறாரு. அதில் சாப்பாடெலாம் அப்படி இருக்கு, என்ன நான் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம இப்போது வந்துட்டு அவரோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறாரா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முழிக்கிறாங்க தெரு தெருன்னு, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அசைன்மெண்ட் நாங்கள் பண்ணவே இல்லைடா அப்படின்றாங்களா. ப்ரொஃபஸர் வந்து திட்டுறாரு, நீங்கள் அசைன்மெண்ட்லாம் யார் யார் பண்ணலையோ இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. வந்துட்டு, அப்பாடி நான் முடிச்சிட்டேன், இங்கேவே ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைப்பா, நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்றாங்களா. வெயிட் பண்ணுடா போவாதடா அப்படின்றாங்களா. டேய், நான் மட்டும் தனியாக எப்படி வெயிட் பண்ண முடியும், என்னால் முடியாது, நான் கிளம்பிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, நாங்களும் பண்ணியிருந்துருக்கலாம், உங்களை யாருடா அன்றைக்கி தேட்டர் போக சொன்னால், போகாமல் இருந்தால் பண்ணியிருக்கலாம்ல, தேட்டர் மட்டுமா போனீங்க, கேமிங் சென்டரில் போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு வரல, அதனால தானே அப்படின்ற மாதிரி திட்டாரா. ஐயோ போதும்டா சாமி, நாங்கள் அசைன்மெண்ட்டே முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. தென் இப்போ ஈவினிங் ஆகுது, அங்கே அவ்வளோ வேகமாக ஒரு பைக் வருது. நம்ம பார்த்துட்ருக்காரு, என்னடா பைக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி. அந்த ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக தான் போட்டிருக்காங்க. என்ன இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கலட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜேஹோப்பு. என்ன இங்கே இருக்க அப்படின்றாங்களா. இது என் யூனிவர்சிட்டி, அப்போ நான் இங்கே இல்லாமல் வேற எங்கே இருப்பேனா? ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேட்குற கேள்வியா இதை? போலீஸ்னால் எங்கே வேணாலும் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஏன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி. டேய், நான் என்ன போலீஸ் காஸ்ட்யூம் போட்டால் வந்திருக்கேன்? அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விண்டோ வழியாக பார்த்துட்ருக்காங்க. டேய் அங்கே பாருடா, யார் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை அந்த பாம்பு கண்டோன்னு சொன்னானே அவனாக இருக்குமோடா. இல்லைடா, அவன் வேற எதையோ மீன் பண்ணான்டா, எனக்கு தெரில என்னமோ அப்படிங்கும்போது கரெக்டாக சார் வந்து திட்டாரு, அங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு, சரி நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேனே இது பப்ளிக் பிளேஸ், ஸோ யார் வேணாலும் இருக்கலாம், இது பப்ளிக் பிளேஸ் கிடையாது, யூனிவர்சிட்டி. நீ யார் என்னை ஃபஸ்ட்டு மிரட்ட அப்படின்ற மாதிரி ஜேஹோப் திட்டுறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதுக்கு தான், உன்னெல்லாம் அடிச்சேன்னு வச்சுக்கவன், உன்னை யார் பார்க்க வந்தா? என்னோட அண்ணன் இங்கே ஒர்க் பண்ணுறான், நான் அவனை பார்க்க வந்தேன். ஜங் சியோக் அந்த ப்ரொஃபஸர் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங் சியோக்கா? ஆமாம், என்னோட ப்ரொஃபஸர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவனை பார்க்க தான் வந்திருக்கேன், அவன் என்னோட பிரதர். என்னது உங்கள் பிரதரா? உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என்னோட நேமும் என் அண்ணாவோட நேமும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை, சேம் தான் அப்படின்றாங்களா. என்னன்னு சொல்லிட்டு போங்களேன், நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், உனக்கு தானே இங்கே வந்தது பிடிக்கலையாச்சு அப்படின்றாங்க. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காரு. நானா இவன்கிட்ட கேட்டேன், இவன் தேவையில்லாமல் என் முன்னாடி வந்து நின்றுட்டு அவனா பேசிட்டு நேம் கேட்டால் சொல்லாமல் போகிறான், என் கிட்ட மட்டும் நேமை கேட்டான், இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம ஜேஹோப் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. அண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்களா. ஜேஹோப், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சா என்ன? ஆமாண்ணா, நான் இன்னைக்கு டே ஷிஃப்ட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்றாங்களா. சரி ஜேஹோப், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீ தான் என்கிட்ட ஏதோ ஒரு புக் எடுத்துகிட்டு வர சொன்னியாமே, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா. அப்போ தான் அவங்க அண்ணா சொல்கிறாங்க, ஆமாண்டா இது ரொம்ப முக்கியம், இந்த அசைன்மெண்ட் பண்ணாதவங்க பேர்லாம் இதில் தான் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா எல்லாமே வீட்டுக்கு போயிடுவானுங்க போய் சொல்லிட்டு அப்படின்றாங்களா. டேய், இதுக்காகவா நீ என்னை அவ்வளோ தூரம் அலைய விட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேஹோப், இந்த ஒரு டைம் தானே சொன்னேன், என்ன இப்படி அழுத்துக்கிற? அப்போ நாளைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கிளம்புறாரு. ஜேஹோப், நில்லு நில்லு அப்படின்னு கூப்பிடுறாங்களா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் திரும்புறாரு. ஒன்றும் இல்லை, ஆமாம் இது என்ன உன் ஃபேஸில் இன்னைக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கே அப்படின்றாங்களா. என் ஃபேஸ் எப்போதுமே பிரைட்டாக தானே இருக்கும். இல்லையே, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரில இருக்குது அப்படின்றாங்க. நான் ஒன்றும் அதெல்லாம் போடவே இல்லையே அப்படின்றாங்களா. சரிடா சரி போ, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கா, அதான் கேட்டேன்.
இப்போ நம்ம ஜேஹோப் சிரிச்சுட்டே யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலி அவங்க அண்ணா வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது கால் பண்ணியிருப்பாங்க எனக்கு எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லும்போது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் ஜேஹோப். ஏன்னா அங்கே தானே படிச்சிட்ருக்காரு. அதனால் தென் அந்த நேம் லிஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது தான் பார்க்குறாங்க அதில் தேயாங்கிற நேம் இருக்குது. அப்போ தான் இவரும் நம்ம அண்ணாவோட ஸ்டூடெண்ட் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பார். பட் அதில் நேம்லாம் டிக் பண்ணியிருக்கவும், ஓ இவனும் இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம், சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதுவும் வரத்துக்கு முன்னாடி ஃபேஸை பார்த்து இன்றைக்கி நான் ரொம்பவே பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் வேறு போட்டு வந்திருப்பார். அதெல்லாம் நினச்சி சிரிச்சுட்டே இப்போது பைக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேஹோப் மறுபடியும் போய் முன்னாடி நிறுத்துறாரா. டக்குன்னு பயந்துடுறாரு. என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா, இப்படி தான் வந்து முன்னாடி நிறுத்துவீங்களா அப்படின்னு திட்டாரா. நீ எதுக்கு இப்போ என்ன திட்டிக்கிட்டே இருக்க, நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குது. ஃபஸ்ட் டைம் என் மேலே பாம்பு எடுத்து போட்டிங்க, யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கும்போது இப்படி தான் வந்து பயமுறுத்துனீங்க, இப்போ மறுபடியும் உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்களேன். நீ என்ன இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க, நான் அப்படி என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நீங்கள் என்கிட்ட சாரி கூட கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ நான் சாரி கேட்காதான் உனக்கு பிரச்சனையா, அதுக்கு மேலே தான் நான் அவனை காரில் கொண்டு வந்து யூனிவர்சிட்டியில் விட்டேனே, இதுக்கு மேலே அவனுக்கு என்ன வேணும், என்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணும் பண்ண தப்புக்கு. சாரி கேட்குறேன், என் கூட காஃபி ஷாப் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்களா. என்னது காஃபி ஷாப்க்கா, நான் ஏன் வரணும், ஒன்றும் இல்லை சாரிக்காக தான், நான் அவனுக்கு ஒரு காஃபி வாங்கி தரேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எனக்கு ஒன்றும் காஃபி வேணாம், நான் காஃபி வேணும்னா எங்கள் வீட்டில் போய் குடிச்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு தானே போயிட்டுருக்கேன், வழியை மறைச்சி இப்போ பேசுகிறது யார் நீங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேஹோப், அதுவா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு எதை சாக்கா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் அப்படின்றாங்களே. கோவப்படுற மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக திரும்பி சிரிக்கிறாரா. நீ என்ன பண்ணுற, ஏன் திரும்பி பேசிகிட்டு இருக்க, என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு உங்களை பார்த்தாலே கோவம் தான் வருது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் மட்டும் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போலீஸ் தான், பட் உங்களோட பெரிய ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாரியா இந்த குழந்த என்னை பயமுறுத்துதா, யாரை பார்த்து குழந்தைன்னு சொன்னீங்க, நான் ஒன்றும் குழந்த கிடையாது, இதோ இப்போ தான் சொல்லி வச்சிருவேன் அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கியே, நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னை புள்ளி பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்களாம், நான் பண்ணுறது உனக்கு புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கா. அம்மா அப்புறம் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன். யாராச்சும் சும்மா பார்க்க இவ்வளோ தூரம் வருவாங்களா, அது நீங்கள் ஏன் என்ன பார்க்க வரணும், ஒன்றும் இல்லை நீ நடந்து போறியே உன்னை ட்ராப் பண்ணலாம் தான். ஓ நான் இவ்வளோ நாளாக நடந்து தானே போயிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி போகணுன்னு தெரியும், நான் போய்க்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வராங்களா, அதுவும் பைக் அப்படியே நகர்த்திட்டே. இப்போ கோவம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் தான் போக சொல்கிறேன்ல, எதுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க, அது வந்து உனக்கு பிடிக்கலன்னா என்ன, நான் உனக்கு பாடி கார்டாக வரேன், நீங்கள் போலீஸ் பாடி கார்டு கிடையாது, போலீஸும் பாதுகாக்கலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும், நான் ஒரு பையன், என்னை யாரும் கடத்திட்டு போக வரமாட்டாங்க, நீ இப்போ வந்து ஒழுங்காக உட்காரலன்னு வச்சுக்கவா, போலீஸ் பேச்சை கேட்காம இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றாங்களா. போலீஸ்னால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, இப்போ நான் கத்தவா இந்த போலீஸ் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியா, நான் இன்னும் அதை பண்ணவே இல்லையே, நான் பண்ணதுக்கப்புறம் வேணால் சொல்லிக்கிறியா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வராங்க. அதனால பயமாயிடுது. நீங்கள் என்ன இன்டென்ஷனில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உன்கிட்ட நார்மலாக தான் பேச வந்தேன், நீ தான் என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு அதை அவாய்ட் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன அர்த்தத்தில் வந்து பேசிகிட்ருக்கீங்க, நான் நார்மலாக தான் பேசுனேன் சொன்னேன்ல. இதை பாருங்கள் ஜங்ஹோசாக், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் இப்போல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியா இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் பண்ண வேணாம், என் கூட ஒரு ரவுண்ட் வா போதும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக முடியாது, எனக்கு நடந்து போய்க்க தெரியும், உங்கள் கூட நான் வரவே மாட்டேன், மற்ற யாரு கூட வேணாலும் போய்ப்போம் அப்படின்றாங்களா. ஜெஹப்க்கு ரொம்ப கோவம் வருது. ஒழுங்கு மாதிரியே என் கூட வா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. நீங்கள் என்ன தான் மிரட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது கரெக்டாக வியோட அப்பா அந்த சைடு வராரா. அப்பா வந்துட்டு வியை பார்த்து நிற்கிறான். நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, அப்பா இந்தா போகிறேன் அப்படின்றாரு. அப்போ தான் பக்கத்தில் இருக்க ஜேஹோப்பை பார்க்குறாங்க. ஜேஹோப் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன, எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டோட ஒரு கேஸ் விஷயமா நீங்கள் தான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க, அன்றைக்கி சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க, அதான் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்குது அப்படின்றாங்க. இவர் உனக்கு தெரியுமா என்ன, அப்பா எனக்கு தெரியாதுப்பா,
இல்லை 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 அங்கிள் தெரியும், அவன் பொய் சொல்கிறான் அப்படின்றாங்களா. இங்கே பாரு, எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்க, இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத. இந்த சும்மா சுற்றிக்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு திரியிறாங்களா, அவனுங்களை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல, எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், இவர் கூட நீ பழகு அப்படின்றாங்களா. அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் போலீஸ் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவர்கிட்ட சொல்லு அப்படின்றாங்களா. அப்போ மனசுக்குள்ளே என் ப்ராப்ளமே இவன் தான் அப்படின்றாங்களா. ஜேஹப் பார்த்து சிரிக்கிறாரு. ஆக்சுவலி கண்டுபிடிச்சிடுறாரு மனசுக்குள்ளே இருக்கிறத. தென் அப்பா நான் போகிறேன்ப்பா, நான் உங்கள் கூட வரேன்ப்பா அப்படின்றாங்களா. நான் நான் வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆகுமே, ஏதோ அம்மா வந்து வாங்கிட்டு வர சொன்னாடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அப்பா நானுமே வரேன்ப்பா அப்படின்றாங்க. ஜேஹோப் இங்கே நின்றுட்டுருக்காரு. அவர் போகிறாரு அப்படின்றாங்களா. ஜேஹோப் அப்படியே பார்க்குறாரு. என்னவா கலட்டி விட்ற, இரு நான் அவனை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் அப்படியே அவங்க அப்பா கூட பேசிகிட்ருக்காரு. அப்பா அந்த போலீஸ் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன்லப்பா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு, இந்த மாதிரி அவன் பண்ணாத கேஸாக அவன் பெரிய பணக்காரங்களாம் சேர்ந்து அவனை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அப்போ ஜேஹோப் தான்ப்பா வந்து காப்பாற்றினாரு அப்படின்றாங்களா. ஓ அப்படியா. மனசுக்குள்ளேயே இவன் ரொம்ப தான் பாப்புலர் போல், நமக்கு எதுக்கு இவனோட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. வாங்கலடா இன்னும் அப்படின்றாங்க. சரிப்பா வாங்குங்கப்பா அப்படின்றாங்க. அப்பாப்பா எனக்கு அது வாங்கி கொடுங்கப்பா. நீ இன்னும் குழந்தையா, இதுக்கு என் கூட வந்தியா அப்படின்றாங்களா. அப்பா குழந்தைங்க மட்டும்தான் அதெல்லாம் சாப்பிடுமா என்ன, வாங்கி கொடுங்கப்பா அப்படின்றாரு. ஆக்சுவலி கையில் வச்சிருக்காரு, பட் இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பா வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்களா. வீட்டுக்கு போனோடனே அங்கே ஏதோ புதுசாக ஷூ இருக்குது. இதை நோட் பண்ணுறாரு. அப்பா இது யாரோட ஷூப்பா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா என்ன. ஆமான்னு நினைக்கிறேன், யாராவது கெஸ்ட்டாக இருக்கும் போல், அம்மா இன்றைக்கி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன்டா அப்படின்றாங்களா. அப்பா அது யாராக இருக்கும், எனக்கும் தெரியலையேடா, வா உள்ளே போவோம் அப்படின்றாங்களா. தென் உள்ளே போகிறாங்க. போனால் நம்ம வீக்கு அப்படி ஒரு ஷாக்கு. என்னன்னா அங்கே ஜேஹோப்போட அண்ணன் இருக்கார், அதான் நம்ம வியோட ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் இருக்கார். அப்பா என்னப்பா என்னோடய ப்ரொஃபஸர் நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காரு, இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கா என்னடா. அப்பா அதெல்லாம் காலேஜில் எப்படிப்பா, ஸ்கூலில் தானே நடக்கும்டா அப்படின்ற மாதிரி வா போகலான்னு உள்ளே கூப்பிட்றாங்க. சார் வேறு இருக்கார் இல்லையா, வெல்கம் பண்ணோம்ல, வாங்க சார் அப்படின்றாங்களா. சார் நீங்கள் இங்கே, அது ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, அதுக்காக நான் இன்விடேஷன் வைக்க தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்களா. சார் நீங்கள், நான் உங்கள் அம்மாவோட ரிலேஷன் தான்ப்பா. என்னப்பா நடக்குதுங்க, இருடா அம்மா வரட்டும் அப்படின்றாங்களா. கரெக்டாக அம்மாவும் வராங்க. உள்ளே பார்த்தா ஜேஹோப் உட்காந்துருக்காரு, கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அட இவன் என்ன இங்கே அப்படின்ட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஜேஹோப்பை தான் பார்க்குறாரு. உனக்கு தெரியாதுல்ல, இந்த பையன் யார் தெரியுமா, இந்த பையன் போலீஸாக இருக்கான், அப்புறம் இவரோட அண்ணா இருக்காங்களா, அவங்க ப்ரொஃபஸரா, உன்னோட ப்ரொஃபஸராமே அப்படின்னு சொல்கிறாங்களா. அம்மா அது எனக்கு தெரியுது, எதுக்காக இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க, அதான்டா இன்விடேஷன் வைக்க வந்திருக்காங்க. அப்புறம் அம்மா நீ இருடா, நான் போய் ப்ரொஃபஸருக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன், இந்த பையனுக்கு எதாவது சாப்பிட எடுத்து கொடுத்துரு அப்படின்றாங்களா. முறைச்சிட்டே ஜேஹோப்பை பார்த்துட்ருக்காங்க. இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு. நான் எனக்கு இந்த வர பிடிச்சிருக்கு, அதான் வந்தேன். ஆமாம் எந்த சாக்கை வச்சுட்டு வந்தேன், அதுவா என் அண்ணாவும் ப்ரொஃபஸர் தானே. நான் சொன்னேன் அண்ணா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காண்ணா, உன்னோட ஸ்டூடெண்ட் தான், நேம் என்னடா அப்படின்றாங்களா. ஆமாம்ல, அந்த பையன் வீடு கூட நம்ம ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆனால் அவனுக்குமே இன்விடேஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் தான் இழுத்துட்டு வந்திருப்பாரு. வர வழி இல்லாமல் அவருமே வந்திருப்பாரு. ஆனால் அப்பா ரிலேஷன் வராங்கன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஜேஹோப் என்ன முழிச்சிட்ருக்க, சொல்லப்போனா நான் உன் கசின் தான் அப்படின்றாங்களா. என்னது கசினா அப்படின்னா, நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற, நான் உன் மாமா பையன்டா அப்படின்றாங்களா. என்னது மாமா பையனா, சான்ஸே இல்லை. ஒன்று தெரியுமா, உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, அதான் சின்ன வயசில் எங்கள் அப்பா தான் சொன்னார், அம்மாவும் அவங்களோட ரிலேஷன் சொல்லி, அதான் ஃபேமிலி பாண்டிங்கை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாரா. வீக்கு கோவமாக வருது, என்ன வேலைடா பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஜேஹோப் சிரிச்சுட்டே இருக்காங்க. வீக்கு கோவம் வருது. இப்போ நீ சிரிச்சுக்கிட்டே நினச்சிக்கோ, ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாங்களா. சரி நான் சொல்கிறேன்ப்பா, நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வச்சே நான் சொல்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படின்றாங்களா. நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஜேஹோப் ஷாக்கில் இருக்காங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் எனக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ ஒரு போலீஸ், நீ நிறையவே சம்பாதிப்ப, அப்புறம் என்னை நல்லா வச்சு பார்த்துப்ப, அதனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஜேஹோப்க்கு கோவம் வருது, ஏன்னா ஜேஹோப் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஜேஹோப்பை லவ் பண்ணணும் அப்படின்றது. பட் நம்ம இருக்கார்ல, ஜேஹோப்போட ஒர்க்கை லவ் பண்ணுறாரு, அதனால் ஜேஹோப்புக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படியே இருந்துச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு.
பார்க்குறாங்க. என்னடா நான் லவ்வ சொன்னா அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அண்ணாவும் கூப்பிடுறாங்க. அடி இருடா நானும் வரேன் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. வியோட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு, நீ என்னடா பண்ண ஜெயஹோப்பா, அவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் போகிறான் அப்படின்னு. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு இவன் எதிர்பார்க்கலையோ, சந்தோஷத்தில் போயிட்டானோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜெயஹோப் அந்த சைடே வர்றது கிடையாது. வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் வரமாட்டேங்கிறானே, எப்பொழுதும் வந்து தொல்லை பண்ணுவானே அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நம்ம வீக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஜெயஹோப்பை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க எங்கடா போக போகிறேன்னு. போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆமாம், இன்றைக்கி நம்ம சார் வரலையா, லீவ் கேட்டு போகலான்னு நினச்சேன்டா. என்ன சார் வரலையா, சாருக்கு இன்றைக்கி தானேடா மேரேஜ் அப்படின்றாங்க. என்ன சாருக்கு இன்றைக்கி மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. பட் அதுக்குள்ளே யூனிவர்சிட்டி கேட் பூட்டிடுதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே நம்ம ஜெயஹோப் அவங்க அண்ணாவோட ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அவர் தானே பார்த்துக்கணும். அதனால் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்ருக்காரு. ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் அண்ணாவோட ஃபங்க்ஷன் பார்க்கணும் இல்லையா, அதனால் அப்படி பார்த்துட்ருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாருக்கு மேரேஜ் ஆக போகுதுடா, அதனால் ப்ரொஃபஸர் சார்லாம் கிளம்ப போகிறாங்க அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற, ஆமாம் நம்ம போகலாமா என்ன அப்படின்றாங்க. நம்மளெல்லாம் விடுவாங்களா தெரிலடா அப்படின்றாங்க. வாடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போதே பின்னாடி அப்படியே போயிடுறாங்க. அங்கே இருக்க அந்த வாட்ச்மேன் நோட் பண்ணல, ப்ரொஃபஸர்ஸுமே நோட் பண்ணல, அப்படியே எக்ஸாகி வந்துடுறாங்களா. தென் இப்போது வியோட ஃப்ரெண்டு வந்துட்டு நானும் வரேன்டா அப்படின்றாங்க. இல்லைடா வேணாம், ப்ரொஃபஸர்லாம் பார்த்தாங்கன்னா மாட்டிப்பேன், நான் இவனை பார்க்க தான்டா போகிறேன் அப்படின்றாங்களா. எவனடா, இதோ ஜெயஹோப் இருக்கார்ல அவரை தான். என்னடா அவன் இவன் சொன்னால் இப்போ அவருன்ற, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றாங்க. தென் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது அந்த கல்யாண மண்டபம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா, அதனால் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா யாருமே இல்லை வீட்டில், இன்னும் யாரையுமே காணோம், அந்த இன்விடேஷனாவது இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி தழுவுறாங்க. இன்விடேஷனுமே இல்லை. ஸோ அம்மாவுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க. அம்மா எங்கேம்மா இருக்கீங்க, நான் இப்போ தானே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. என்னம்மா நடந்து போயிட்டுருக்கீங்களா, ஆமாம் உன் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, நீ பைக்கில் வந்து விடுவேனா, நீயுமே வீட்டில் இல்லை, நான் டாக்ஸிக்கு எதாவது புக் பண்ணலான்னு நினச்சேன்னா எனக்கு அதுவுமே கிடைக்கலடா அப்படின்றாங்க. அம்மா அங்கேயே இருங்கம்மா நான் வரேன் அப்படின்றாங்க. சரி நீ இன்னைக்கு யூனிவர்சிட்டி போகலையா என்ன, அம்மா இல்லைம்மா லீவ் போட்டோம்மா அப்படின்றாங்களா. எதனால் அம்மா ப்ரொஃபஸருக்கு மேரேஜ் ஆக போதுமா, அது ஒரு வர வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சாரு, நான் வர வேணாமா அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம வியுமே அவங்க அம்மா கூட போகிறாங்க. போயிட்டு அந்த பைக் ஸ்டாண்டில் பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறாங்களா. இப்போது வந்துட்டு ஜெயஹோப்பை தொலைவ ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஜெயஹோப் அங்கேயுமே இல்லை. அப்போது ஸ்டேஜில் ஏதோ இருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பார்க்குறாங்க, அங்கேயுமே இல்லை. அம்மா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பேசிகிட்ருங்கம்மா, நான் ஒரு வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப்போட நம்பருக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு குட்டி குழந்தைக்கிட்ட இருக்குது. ஜெயஹோப் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜெயஹோப்பா அவன் அங்கே போயிட்டான், எங்கே போயிட்டான் அது தெரியலையே, ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுதா. சரி நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நானா இதோ இங்கே ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கரெக்டாக பார்த்தா கீழே தான் உட்காந்துருக்கு. பார்த்துட்டு ஆமாம் ஜெயஹோப்போட மொபைல் உன்கிட்ட இருக்கு, ஆமாம் சித்தப்பா தான் விளாட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுதா. ஓ அப்படியா, எனக்கு இந்த மொபைல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. சித்தப்பா வந்து கேட்டானா நான் என்ன சொல்லட்டும், இதோ ஃபஸ்ட்டு சேரில் ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, அந்த பையன்கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரா. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. தென் போயிருந்தாங்க. அப்போ கரெக்டாக ஜெயஹோப் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இதை அந்த குட்டி பாப்பா பார்த்துட்டு ஓடுதா. ஏய் நில்லு இங்கே வா, என் ஃபோன் எங்கே, ஃபோன் இல்லாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுவா, இதோ ஃபஸ்ட்டு சேரில் ஒரு அங்கிள் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் ஃபோன் இருக்குது, அவங்கள வந்து வாங்கிக்க சொன்னாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. இல்லை வாங்கி கொடு அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடியாது, அவர் தான் நீங்கள் வரணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யார் என் ஃபோனை வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போயிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக ஜெயஹோப்பை கூப்பிட்றாங்க மேலே வான்னு சொல்லி. தென் ஜெயஹோப்பை கொடுத்துட்டு மேலேருந்து ஃபஸ்ட் ரோவில் பார்க்குறாரு. பார்த்தா உட்காந்துருக்காங்க. என்ன இவன் உட்காந்துருக்கான், இவன் வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. ஆமாம் இவன் கையில் இன்னும் ஏன் மொபைல் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ கரெக்டாக அண்ணா கேட்குறாங்க. டேய் உன் மொபைலை கொடுடா அப்படின்னு சொல்லி. அண்ணா என் மொபைல் எதுக்குண்ணா, டேய் என் ஃபோனு யார்கிட்ட இருக்குன்னு தெரிலடா, எனக்கு கால் பண்ணும்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள, அவள் மொபைலில் வாங்கி பண்ண வேண்டியதானேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னது கேர்ள் ஃப்ரெண்டாகும் அண்ணிடா அப்படின்றாங்க. சரி நான் அண்ணிக்கிட்ட வாங்கி பண்ண வேண்டியதானே,
அண்ணி ஃபோனு அங்கே கீழே இருக்குடா, நீ வாங்கிட்டு வரியா இல்லையா, இப்போ ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த டைமில் தான் நீ கேட்பியா அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப் முடிக்கிறாரு. இப்போ கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு வியை பார்த்து ஃபோனை கொடு அப்படின்றாங்களா. ஃபோனை கொடுக்கணும்னா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாங்க. தனியாக பேச இதான் டைமா, இங்கே பாரு எங்கள் அண்ணா கூட நான் இருந்தாகணும், ஸோ கொடு அப்படின்றாங்க. நீ எதுக்கு இப்போ என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வி கேட்குறாரு. அங்கே பாரு என்ன தான் எல்லாம் ஸ்டேஜில் பார்த்துட்ருக்காங்க, கொடு வி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. தென் வி கொடுத்துட்றாரு. அண்ணாக்கிட்டேயுமே ஃபோனை கொடுத்துட்றாங்க. வி அப்படியே மறைக்கிறாரு, கீழே வா அப்படின்ற மாதிரி. ஜெய்ஹோப் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரா. என்னடா இவனை நம்ம லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இவனுக்கு தான் என் ஒர்க்காக தானே பிடிக்கும், என்ன பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காரு. தென் இப்போது மேரேஜுமே ஆகுது. முடிஞ்சதுக்கப்புறம் ஜெய்ஹோப் வந்து அவங்க அண்ணா கூட நின்றுட்டுருக்காங்க. இப்போ வி ஸ்டேஜுக்கு வருவார் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜெய்ஹோப் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு, என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு அன்றைக்கி லவ்வை சொன்னீங்க, திருப்பி நான் சொன்னால் கண்டுக்காமல் போயிட்டீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி மெதுவாக கேட்குறாரு. ஜெய்ஹோப் அமைதியாக இரு அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது, இப்போ நான் கீழே போட அடுத்த நிமிஷமே நீ என்கிட்ட வந்து பேசணும். இல்லை நீ ஆமாம் உன்னை தனியாகவும் கூப்பிட்டு போக முடியாது இன்றைக்கி, ஸோ நாளைக்கு என் வீட்டுக்கு நீ வர அப்படின்றாங்க. நாளைக்கு நான் வரணுமா, அது அவங்க வீட்டில் எல்லாம் இருப்பாங்களே, நீ எந்த அர்த்தத்தில் பேசுகிறேன்னு எனக்கு தெரில, நான் நார்மலாக உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் நாளைக்கு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரா. தென் ஜெய்ஹோப் வந்துட்டு அவங்க அண்ணாவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அடுத்த நாள் வி வெயிட் பண்ணுறாரு. பட் நம்ம ஜெய்ஹோப் வரவே இல்லை. ரீசன் என்னென்னா அண்ணாவோட ஃபங்க்ஷனில் இப்போ தானே முடிஞ்சு மேரேஜ், அதுக்குள்ளே எப்படி விடுவாங்க ஜெய்ஹோப்பை, அதனால் விடல. இப்படியே 1 மாதம் போயிடுது. விக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, நம்ம அப்படி என்ன பண்ணோம் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ வியோட அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வருதா. ஜெய்ஹோப் இந்த மாதிரி வியை பார்த்துக்குப்பா, நானும் அப்பாவும் மாட்டிக்கிட்டோம் இங்கே அப்படின்றாங்க. எங்கே ஆண்டி மாட்டிக்கிட்டீங்க, நான் வேணால் வரட்டா. இல்லைப்பா தோ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம், இங்கே திருப்பி வரலான்னு பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, அதனால் எங்களால் இப்போதைக்கு வர முடியாது, ஸோ நாங்கள் வர வரைக்கும் வியை பார்த்துக்கோ அப்படின்றாங்களா. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் வந்துட்டு வியோட வீட்டுக்கு போகிறாரு. காலிங் பெல் அழுத்துறாரா. வி பார்க்குறாங்க, என்ன அதுக்குள்ள அம்மா அப்பா வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்களா. பார்த்தாங்க ஜெய்ஹோப் நிற்கிறாரு. வி அப்படியே கோச்சிட்டு திரும்பி போகிறாங்க. பட் எதுவுமே சொல்லலை, வீட்டுக்குள்ளே வானும் சொல்லலை, வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்களே. ஜெய்ஹோப் பார்க்குறாரு. போயிட்டு வியை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வி கேட்குறாங்களா. நான் உன்னை வேணும்னே அவாய்ட் பண்ணல, அன்றைக்கி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ என்ன பிடிக்குன்ற மாதிரி சொல்லலை, என் வேலையே தானே பிடிச்சிருக்கு, நீ இந்த வேலை பண்ணுற அதனால் ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் அன்றைக்கி ஒரு ஆர்வத்தில் சொன்னேன், ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, நீ என்னை தொல்லை பண்ணுறது, என் பின்னாடியே சுற்றுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ என்னை தேடி வராதப்போ தான் எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிச்சு, நீ என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாரா. ஆனால் நான் உன்னை விட்டு போய் தான் ஆகணும், ஏன் அப்படி சொல்கிற, மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே நான் உன் கூட ஸ்டே பண்ண முடியும், இப்படிங்க ஸ்டே பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு ஜெய்ஹோப் சிரிக்கிறாரா. வி சிரிச்சுக்கிட்டே, அது என்னவோ உண்மை தான், பட் அம்மா வர வரைக்கும் நம்ம 2 பேரும் மூவி பார்க்கலாமா அப்படின்றாங்க. சரி நான் கேட்டதுக்கு நீ இனிமேல் பதில் சொல்லே, நான் தான் அன்றைக்கி சொன்னேனே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன் கூட லைஃப்பில் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாரு. ஜெய்ஹோப் சிரிச்சுக்கிட்டே வி கையை பிடிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதில் உள்ள ஒரு லவ் சீன் வருதா. இதை பார்த்துட்டு நம்ம பாரேன் இந்த படத்தில் வர மாதிரி பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஒன்றாவே தான் இருக்கணும் அப்படின்னு ஜெய்ஹோப் சொல்கிறாரு. நம்ம வியுமே கையை பிடிச்சிட்டு, கண்டிப்பாக நான் அவனை விட்டு போவேன்னு நினைக்காத, ஏன்னா நீ இல்லாத நாள் தான் எனக்கு புரிஞ்சிச்சு உன்னோட அருமை என்னென்னு, ஆனால் ப்ளீஸ் என்னை பார்க்க வராமல் மட்டும் இருக்காத. சரி அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நான் தான் இனிமேல் உன்னை ட்ராப் பண்ணுவேன், நான் தான் இனிமேல் உன்னை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறாரு. அப்படியா, அப்படி சில டைம் உனக்கு ஒர்க் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், அப்போ வேணால் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கோ, பட் மற்றபடி நீ என் கூட தான் வந்தாகணும் அப்படின்றாங்களா. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஜெய்ஹோப் சிரிச்சிட்டே நம்ம வியை பார்க்குறாங்க. வியவை சிரிச்சிட்டே ஜெய்ஹோப் பார்க்குறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. டக்குன்னு மறுபடியும் காலிங் பெல் அழுத்துற சவுண்ட் கேட்குதா. அப்போ நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறாரு, வியை ஹக் பண்ணிவிட்டேன், இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஓகேவா அப்படின்றாரு. வியும் சிரிச்சிட்டே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக அம்மா அப்பாவுமே உள்ளே வந்துடுறாங்க. தென் கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்களா. ஜெய்ஹோப் பார்த்தோன்னே, ஜெய்ஹோப் சாப்பிட்டுப்பா அப்படின்றாங்க. ஆண்டி இல்லை ஆண்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க.
இருப்பா நான் வந்ததுக்கப்புறம் போறியா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே. இல்லை ஆண்டி நான் இங்கே இருக்கேன், அன்னைக்குமே நீ என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்ட, அதனால எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்றாங்களா. மன்னிச்சிடுங்க ஆண்டி, அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒர்க்கு அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்றாங்களா. சரிப்பா நீ போலீஸ் தானே, உனக்கு நிறைய முக்கியமான ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. தென் இவங்கெல்லாம் உட்காந்து 4 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போ நம்ம ஜெஹோவியோட கையை பிடிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் நர்வஸ்லேயே அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹாப்பி என்டிங்கோட நம்ம வி ஹோப் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.